எல்லாம் மோட்டாஃபா நம்மளோட லாஸ்ட் ஜெம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எபிசோடில் ஃபிகோ ஆகலாம், ஃபிகோ எஸ் ஆகலாம், ஃப்ரீ ஸ்டைலோட கண்டென்ட் எல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். நீங்கள் நினைக்கும் போது நம்ம வந்து ஆஸ்பேர்னு சொல்லக்கூடிய மாடலும் முதல்ல வந்து ஃபிகோ ஆஸ்பேர்ன்றது, இதுவும் அந்த ஃபிகோ மாதிரியோ இல்லை ஃப்ரீ ஸ்டைல் மாதிரியோ சிமிலரான ஒரு மாடல் தான், பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய லாஸ்ட் ஜெம்ஸோட 9வது எபிசோடில் நம்ம ஆஸ்பேரை ஃபீச்சர் பண்ணுறோம். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த கார் சேமாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்சஸை கனெக்ட் பண்ணி இது ஏன் இன்னைக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு லாஸ்ட் ஜெம்னு உள்ளதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த லாஸ்ட் ஜெம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டனோட பர்பஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து என்னென்னா இந்தியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இதை நம்ம மிஸ் பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய கார்ஸை நம்ம ஃபைன் பண்ணி பண்ணுறதா. நம்ம இதே மாதிரி நிறைய எபிசோட்ஸ் பண்ணுவோம், ஃபர்காட்டன் கார்ஸ் பண்ணுவோம், ஐகானிக் கார்ஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு லாஸ்ட் டைம். ஏன்னா இந்தியாவில் வந்து காம்பேக்ட் செடான்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதாவது சப் 4 மீட்டர் செடான்ஸுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. டிசைர் ஆகட்டும், அமேஸ் ஆகட்டும், இது ஆரா, டிகார்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியானால் கூட, ஆனால் டிசைரோட நம்பர்ஸ் வெரி ஹியூஜில் இருக்குது. ஆஸ்பேருக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. இது ஒரு கம்ப்ளீட் கார்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் கொஞ்சம் விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ சடனாக பார்க்குறவங்க, நான் ஒரு நீட்லி பேவ்டு ஹைவேக்கு நடுவில் நிற்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியும். உண்மையிலே அது ஹைவே தான். இங்கே போர்டு வந்து கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது எப்படின்னா, இந்த கேரளா செஷனோட இந்த ரோடு வந்து முடியுது. அந்த சர்வீஸ் லைனில் அப்படி ஏறி நம்ம லெஃப்டில் எங்கள் ஊருக்குள்ளே போயிடணும். இது இப்படி கனெக்ட் ஆச்சுதுன்னா டுவர்ட்ஸ் நாகர்கோவில் வரும். அதனால இந்த ரோடு வந்து ஆக்டிவ் இல்லை. அந்த தைரியத்தில் நான் இங்கே நிற்கிறோம். தயவுசெய்து ரோட்டில் நின்று ரிவ்யூ பண்ணுறோம், நீங்களே ரெஸ்பான்சிபிலி ட்ரைவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. அந்த சைடு மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது, இந்த சைடு ரோடு இல்லை. நம்ம இந்த எபிசோடு வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸில் தான் பேச போகிறோம். ரீசெண்ட்லி நீங்கள் ஃபிகோ எஸ்ஸோட ஒரு கண்டென்ட் ரொம்ப எலாபரேட்டாக நம்ம பண்ணியிருந்தோம். அதுவும் இதுவும் கம்ப்ளீட்டாக வேறு. அதனால தான் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நம்ம ஒரு கண்டென்ட் பேசுகிறது. முதல்ல வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் செடான். கம்ப்ளீட் செடான் சொல்லும்போது இதை நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு சூடோ செடான், 4 மீட்டர் வெஹிக்கிள் எப்படி ஒரு செடான் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட்ஸுக்கும் செடான்ஸுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி உண்டு. எங்கள் லைஃப்லேயும் அந்த கனெக்டிவிட்டி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். இந்த ரிவ்யூவும் ஃபியஸ்டாவோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஃபியஸ்டான்னு சொல்லக்கூடியது ஒரு கம்ப்ளீட்டான இந்தியன் அந்த மிட் சைஸ் செடான், 4.3 மீட்டர்ஸில் இருக்கும். ஃபஸ்ட் ஜென் ஆகலாம், இல்லை குளோபல் ஃபியஸ்டா ஆகலாம். ஆனால் அந்த குளோபல் ஃபியஸ்டா வரைக்கும் ஃபோர்டு இருக்கும்போது, ஃபோர்டு வந்து ஒரு இந்தியா உள்ளே ஒரு காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணலைன்னு ஒரு குறை இருந்தது. அந்த இதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த B562 சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மை இந்தியாவில் லோக்கலைஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். சானந்த்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு புதிய ஃபேக்ட்ரியை கட்டினாங்க. சென்னையில் வந்து பார்த்தோன்னா பழைய ஃபியஸ்டா, அதே மாதிரி வந்து எக்கோ ஸ்போர்ட், எண்டவர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சானந்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அந்த ஆஸ்பேர் வந்தது. நம்மளோட குளோபல் ஃபியஸ்டா பார்த்தவங்களுக்கு தெரியும், இதே மாதிரி ஆஸ்டன் மார்டின் கிரில்லோட தான் இருக்கும். அப்போ அதே ஸ்டைலிங்கை வந்து ஃபோர்டு என்ன பண்ணாங்க, இதில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த 562 பிளாட்ஃபார்ம் பார்த்தோன்னா அந்த B299 மாதிரி வந்து ஒரு குளோபல் நிறைய மாடல்ஸுக்கான ஒரு கான்செப்ட் அவங்க எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் இங்கே அவங்க இந்த ஆஸ்பேர் ஆகலாம், ஃபிகோ ஆகலாம், அப்புறம் அதுலேருந்து உருவாக்கின ஃப்ரீ ஸ்டைல் எல்லாமே இந்த சேசிஸை பேஸ் பண்ணி தான் இருந்தது. இது வந்து ஒரு மாடுலர் சேசிஸ் தான். அவங்களுடைய ஸ்டைலில் சொன்னால் கூட ஒரு 1000 to 1100 கிலோகிராமுக்குள்ளதோட கேர்வ் போயிட்டு இருந்தது. டீசெண்டான சேஃப்டி, டீசெண்டான ஹேண்ட்லிங்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ளடக்கியிருந்தது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு போர்ஷனில் பேசுகிறேன். அப்படி பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஹேஷ்பேக்கை செடான் ஆக்குனது இல்லாமல் அந்த டிசைன் ஒரு செடானுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த செகண்ட் ஜென்ரேஷன் ஃபிகோ வர்றதுக்கு முன்னாடியே முதல்ல ஆஸ்பேர் வந்தது, அதுக்கப்புறம் தான் ஃபிகோ வந்தது. நீங்கள் அந்த டைம் லைன் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போது யாரும் இதை மோசம்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்காக இது ஒரு ஹாட்டான ஒரு காரும் கிடையாது. ஒரு டைம்லெஸ் டிசைன்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ப்ரொப்போர்ஷனேட்டான ஒரு டிசைன், கொஞ்சம் ஃபோர்டோடைய டச்சஸ் இதில் நல்லாவே இருக்கும். ஃபோர்டோடைய டச்சஸ்ன்னு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ஃபோர்டு எப்போவுமே ஏரோடைனாமிக்ஸையும் டிரைவிங் டைனாமிக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் இதில் உங்களுக்கு எவிடெண்டாக தெரியும். இந்த நீங்கள் சைடு வந்தீங்கன்னா அந்த பீரியடில் இந்த சப் 4 மீட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. நான் கரெக்டாக சொன்னால் ஃபஸ்ட் ஜென் டிசைரை சப் 4 மீட்டர் ஆக்கி செகண்ட் ஜென் டிசைர் ஆக்கும்போது அது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது வெல்டு ஜாப் மாதிரி இருக்கும், சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகாது. ஆனால் இதில் வந்து ஒரு சீம்லெஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். எங்கேயுமே கொண்டு இந்த பூட்டை தேவையில்லாமல் கொண்டு இன்டகிரேட் பண்ண மாதிரி இருக்கு. பூட்டோட ஒரு ப்ரொப்போர்ஷன் இருக்கும் பாருங்கள். ஆனால் என்ஜினியருடைய ஒரு நெருக்கடியில் அவங்க இதை கட் பண்ணதும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். 3990 மில்லிமீட்டர் லெங்க்தும்
2490 மில்லிமீட்டர் வீல் பேஸும் நல்ல டிசைன் லைன்ஸோட ஏரோடைனமிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்ட்ஸோட. இங்கே பாயிண்ட் என்னன்னா, இப்போ நம்ம குளோபல் ஃபியாஸ்டாவும் சரி ஃபர்ஸ்ட் ஜென் ஃபியாஸ்டாக்கும் எல்லாத்துக்கும் இருந்த பிரச்சனை வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்களேன். இப்போ இதில் பார்த்தோம்னா 174 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ப்ராப்ளத்தை இந்தியாவுக்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம எங்கே வேணாலும் இதை கொண்டு போக முடியும் இந்தியன் டிரைவிங் கண்டிஷனை பொறுத்தவரை. இந்த வெஹிக்கிள் பார்த்தோன்னா நான் கோர்ட்டசி முதல்ல சொல்லியிருக்கணும், டேனியோட பெரியப்பாவோடது. அப்போ நாங்கள் கொஞ்ச நாளாக இதை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மோட்டோ ஃபேமிலி அவரும் ஒரு மெம்பர் தான். உங்கள் சார்பாக நம்ம டீம் சார்பாக வந்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ். தொடர்ந்து பேசுவோம். இப்போ இந்த ரியர் செக்ஷன் நீங்கள் பார்க்கும்போது ஒரு செடானோடைய ஸ்டைலிங் தெரியும். ஆனால் ஒரு அப்படி சொல்கிறது ஒரு அப்படி வெட்டி விட்டது மாதிரி இருக்கிறது ஒரு பல்கியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, அந்த லெங்க்த்துக்குள்ளே பண்ணியாகணும். அதை அவங்க ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைட்டானியம்னு சொல்லக்கூடியது அந்த பேட்ஜிங், இந்த டிடிசிஏன் தான் இதோடைய ஹார்ட். அன்னைக்கு வந்து ஃபிகோவும் ஆஸ்பயரும் இருந்தது. செகண்ட் ஜென்ரேஷன் வந்த போது இந்த ஃபிகோன்னு சொல்லக்கூடிய மானிக்கரை எடுத்துட்டாங்க, வெறும் ஆஸ்பயர்னு இருக்கும். இந்த மாதிரி பேட்ஜிங் பற்றி நிறைய இது தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடி வந்து பேட்ஜிங் இருந்ததும் அப்புறம் ஒரு ஜெனரேஷன் வரும்போது பேட்ஜிங் வெறும் இந்த சஃபிக்ஸ் மட்டும் இருக்கிறது. வெரி ரீசென்ட்லி ஒரு ப்ராடக்ட் வந்து அதே மாதிரி ஆச்சு, என்னன்னு சொல்லுங்கள். கூட இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட் வந்த புதுசில் இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஸ்பயர். அது எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு பாருங்கள். ஓவர் டிரைவில், மோட்டோரிங்கில், டைம்ஸ் ஆட்டோவில், கார் அண்ட் பைக் ஷோவில் அப்படி வந்து பெஸ்ட்டு காம்பேக்ட் செடான் ஆஃப் த இயர்னு சொல்லி அவார்டு வாங்கியிருந்தது. நான் இந்த பூட்டு பற்றி பேசும்போது ஒரு கனெக்டிவிட்டி நாங்கள் பேசணும். நான் முன்னாடி நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணியிருக்கேன். நம்ம மோட்டோ வேகன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பீரியடில் உள்ள எந்த கார்ஸையுமே நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம அந்த கண்டென்ட்டோடய ட்ராவல் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தோன்னா, எந்த ப்ராடக்ட் வந்தாலும் நாங்கள் போய் அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். இப்போ ஃபிகோவில் ஆஸ்பயர் தான் ஃபஸ்ட்டு வருது இந்த சீரீஸில். நாகர்கோவில் போகிற வழியில் நிறைய பேருக்கு எங்கள் ரூட்டில் தெரியும். அதில் வந்து ஒரு டீல் அன்றைக்கி அது பொன் பாரத் ஃபோர்டுன்னு இருந்தது. அங்கே போய் தான் ஃபஸ்ட்டு அது அப்போ தான் அவங்க லான்ச் பண்ணாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு ஆஸ்பயராக தான் இருக்குது. என்ன ஞாபகம் என்ன கரெக்டு தான். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிட்டு வெஹிக்கிள் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ரெகுலர் ஃபோர்ட்ஸ் மாதிரி இது வெயிட்டாக இல்லை, இது இந்தியாவுக்காக பண்ணது வந்து தெரியுது. ஆனால் அது அன்னைக்கு இருந்த காம்பேக்ட் செடானுடைய இதில் தெரிஞ்சுது. இப்போ நம்ம இந்த பூட்டை ஓப்பன் பண்ணும்போது இது வந்து பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருந்தது. இங்கெல்லாம் கிளாடிங் எல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது இதை வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்கோட பண்ணதை ஃபீல் ஆச்சுது. நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து பார்த்தோன்னா இதை குறை சொன்னாங்க. இது வந்து ரெகுலர் ஃபோர்ட் மாதிரி இல்லை, இந்த காரோட பில்டு வந்து, அதாவது ரெகுலர் ஃபோர்டுன்னு சொல்கிறவங்க வந்து அந்த ஐகானில் இருந்து அதை கனெக்ட் பண்ண முடியும். ஐகான் ஆகலாம், இல்லை வந்து ஃபஸ்ட் ஜென் ஃபியாஸ்ட் ஆகலாம், அப்புறம் குளோபல் ஃபியாஸ்ட் ஆகலாம். இதெல்லாம் பார்த்தவங்க. அதில் நான் ஃபியூஷனுக்கோ பழைய எஸ்காட்டுக்கெல்லாம் போகலை, அந்த சீரீஸில் அளவுக்கு கூட இல்லைன்னு சொல்லும்போது இது வந்து நியூ ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம், லைட் வெயிட்டான பிளாட்ஃபார்ம்னால அது இருந்தது. இங்கே நீங்கள் பூட்டு பார்த்தீங்கன்னா 359 லிட்டர் இருக்கும், டீசண்டான ஸ்பேஸ் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா எக்ஸ்டீரியரில் இந்த கம்ப்ளீட்னஸ் வந்து நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இங்கே நீங்கள் டாப் ஆஃப் த லைனில் வந்து இந்த அலைவீல்ஸ் கொடுத்துருப்பாங்க 14 இன்ச்சில். இந்த அலைவீலோட டிசைன் வந்து இது யார் இதை அவங்களுக்கு இது பண்ணாங்கன்னு உள்ளது தெரியாது. ஒரு ஓஇ அலாயில் ஒன் ஆஃப் த பிளாங்கான ஒரு அலாயில் இதை நம்ம சொல்ல முடியுது. ஃபிகோலையும் ஃபர்ஸ்ட் ஜென்ல இதே அலாய் தான் இருந்தது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் வந்தது. அதுக்கப்புறம் ஃபேஸ் லிஃப்டில் கொஞ்சம் டியூவல் டோன் ஆகட்டும், டிசைன்ஸ் எல்லாம் மாற்றிருப்பாங்க, மல்டி ஸ்போக்ஸில் வந்திருக்கும். நம்ம இன்டீரியரில் பேசணும். இந்த கம்ப்ளீட்னஸை பற்றி பேசும்போது இன்டீரியரும் பேசணும். எப்படின்னா, நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நான் சொல்கிறது வந்து அமேஸை சொல்கிறேன். ஃபஸ்ட் ஜென் அமேஸ் வந்தபோது அந்த மேக்ஸிமம் மெஷின் மினிமம் அவங்க எப்படி அட்டைன் பண்ணியிருப்பாங்கன்னா, சீட்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கும், ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் இருக்கும், அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், ஈவன் டிசைர்லையும் எப்படி தான், எவ்வளோ தை சப்போர்ட் இருக்குது பாருங்கள், சீட் எவ்வளோ பெருசாக இருக்குது, விட்த் இருக்குது, நல்ல ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இந்தியாவில் அன்னைக்கு இருந்த ப்ராப்ளமே, நம்ம கொஞ்சம் பேருக்கு வந்து லோ ஃப்ளோரில் உட்காந்து ஓட்டுறது பிடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இருந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேசியை கொஞ்சம் கூட ஒரு ஸ்டாண்ட்ஸாக இது பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே உள்ளடக்கி இருப்பாங்க. இது ஆக்சுவலி நம்ம எஸ்ஸோட கண்ணன் ஃபிகோ எஸ் பண்ணும்போதும் சொல்லியிருந்தோம். புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள், இது வந்து மொபைல் டாக்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஃபோன் வந்து இந்த மாதிரி வைக்க முடியும், ஆக்ஸும் சார்ஜரும் யூஎஸ்பி எல்லாம் இதில் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் அந்த பீரியடில் இந்த மொபைல் இன்ஸ்பயர்டு இந்த டேஷ்போர்டோட ஸ்டைலில் இருக்கும். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம தொடர்ந்து டிரைவிங்கில் பேசுவோம். இதில் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்கும்னா, ஃபிகோவில் ஆல் பிளாக்ல இருக்கும், இந்த ஃப்ரீ ஸ்டைலில் வந்து ஒரு ப்ளம் கலர்லாம் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஆஸ்பயர்னு சொல்லக்கூடியது பிளாக் அண்ட் பீச் காம்பினேஷனில் இருக்கும்.
நிறைய பேர் இந்த பீஜை வந்து விரும்ப மாட்டேங்க. இது ஒரு எல்லோயிஷ் பீச், கொஞ்சம் கூட அந்த எல்லோ இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. ஆனால் அந்த ரூமினஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படி வச்சுருப்பாங்க. இதில் 6 ஏர் பேக்ஸ் மாடல் உண்டு. இது டைட்டானியம் ப்ளஸ் கிடையாது. டைட்டானியம் ப்ளஸில் 6 ஏர் பேக்ஸ் உண்டு. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் உண்டு. ஸ்டியரிங்கில் வந்து டில்ட் இருக்கும், டெலஸ்கோபிக் இருக்காது. ஒரு ப்ரீமியம்னஸ்ன்னு சொல்கிறத விடைக்கும் ஒரு பேக்கேஜ் கம்ப்ளீட்னஸ் இருக்கும். அப்படி யாரும் இதை இன்டீரியர்ஸை பெருசாக குறை சொல்ல முடியாது. இதோட அடுத்த ஜெனரேஷன் அவங்களுடைய அந்த ஃப்ளை ஆடியோ சிஸ்டம்லாம் வந்தது. ஆனால் முதல்ல அந்த பீரியடில் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் சீம்லெஸ்ஸாக இருந்த ஒரு மாடலாக நம்ம இதை சொல்ல முடியும். பேக் சீட் கூட பார்ப்போம், செகண்ட் ரோ பார்ப்போம். இந்த காரில் அந்த கம்ப்ளீட்னஸை செகண்ட் ரோலையும் சொல்ல முடியும். யூஸ்வலாக செடானில் வர்றது மாதிரி கொஞ்சம் ஹெட்டாக மைண்ட் பண்ணி தான் வரணும். பாருங்களேன், ப்ராப்பரான ஒரு ரெக்லைன், மூவபிள் ஹெட்ரஸ், ஃப்ளாட் பெஞ்ச் சீட், நல்ல தைசப், நீ ரூமும் டீசன்ட். இது ஆக்சுவலி இந்த லெதர் இல்லைன்னா இதில் ஒரு ஸ்கூப்டு போர்ஷன் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இப்படி கை வைக்கும்போது இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஸ்கூப் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கூப் வந்து இந்த லெக் ரூமை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் இப்போ ஆன்சன் மாதிரி உள்ள பீப்புள் எல்லாம் பின்னாடி உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கானது. இது கொஞ்சம் லூஸ்லி ஃபிட்டட்னால அது நமக்கு ஃபீல் ஆகலை. இந்த அளவுக்கு லெக் ரூம் உண்மையிலே இருக்குது. ஹெட் ரூம் கம்மி தான். அது வந்து என்னோட ஹைட்டுக்கு ஓகே, ஆனால் ஆன்சன் மாதிரி உள்ள பீப்புளோட ஹைட்டுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தான். இப்போ செடான்ஸ் போகிறவங்க லாங் ட்ரைவ்ஸ் போகன்னு சொல்லி ஒரு ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாட்டில் ஹோல்டர் கொடுக்கல, ஹைட் ஓகே தான். ரியரில் ஏசி வென்ஸ் கிடையாது உண்மையிலே. ஆனால் ஏசி வென்ஸ் இல்லாத குறை இந்த ஏசி பார்த்துக்கிடும். அது டிரைவிங்கில் நான் பேசுகிறேன். இங்கே எல்போ வைக்கிறதுக்கான சப்போர்ட் இருக்குது, விண்டோ லைன் கீழே ஓகே தான். இந்த இந்த காரோடைய ஒரு ஸ்டைலிங்கில் நம்ம சொல்லும்போது இந்த ஃபிகோ எஸ்ஸை அப்புறம் அது ஃப்ரீ ஸ்டைலாக கன்வெர்ட் பண்ண போகுது. ஆஸ்பர் இந்த நாலு ஸ்டைலான டியூனில் சஸ்பென்ஷனும் இருக்கும், அந்த என்ஜினோடைய டியூன்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், டிரான்ஸ்மிஷன்லேயும் இருக்கும். அதில் இந்த சஸ்பென்ஷனுடைய பாயிண்ட் சொல்லும்போது உண்மையிலே இந்த சீரீஸில் இந்த பர்டிகுலர் சீரீஸ்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக ஹேண்ட்லிங்கே பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ரூமினஸும் இந்த ஃபீலும் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த செடான்ஸோடைய செக்மெண்ட்ல இது இருந்திருந்தால் இதுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். நம்ம எக்ரஸ் பார்க்கலாம், ஈஸியாக வெளியே வரலாம். இப்போ அந்த பீரியட்லேயே பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பரான கீ ஃபாபோட கொடுத்துருந்தாங்க. புஷ் பட்டன் இந்த சீரீஸில் உண்மையிலே வரல. நம்ம இப்படி ஃப்ளிப் பண்ணி வந்து நம்ம இது கீ ஹோலில் போடுறது மாதிரி இருக்குது. இது அவங்களுடைய ஸ்பேர் கீ. அவங்க எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்பேர் கீயில் வந்து இதில் கீ இருக்காது, ஆனால் இப்படி இருக்கும். இதை தான் யூஸ் பண்ணணும். இது ஒரு ரேராக இருந்ததுனால தான் இதை உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த என்ஜின் பற்றி நம்ம நிறைய தெரியும். அந்த DV 1.5 அந்த என்ஜின், அதில் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பற்றி நம்ம பேசணும். டிரான்ஸ்மிஷன் 5 ஸ்பீட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நம்ம எக்கோஸ்போர்ட்டில் ஆகலாம், நம்ம குளோபல் ஃபியஸ்டாவில் இதே கனெக்டிவிட்டியில் இருந்தாலும் கிளச் சுவிட்ச் இருக்கும். அதாவது கிளச் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாடல் அப்படி கிடையாது. கிளச்சு ப்ரெஸ் பண்ணாமலே இடது காலை நீங்கள் ஃப்ரீயாக வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். டிப்பிக்கல் அந்த ஃபோர்டோட ஸ்டைலில் ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்க அத்தனை பேரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். 6 ஏர் பேக்ஸ் ஆகலாம், இல்லை எனி சன்ரூஃப் இருக்கிறது, பேனராமிக் இருக்குது. சீட் பெல்ட் சேவ்ஸ் லைஃப்ஸ். நம்ம சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா தான் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆனால் நம்ம அந்த பாயிண்டில் இருக்க முடியும். அப்புறம் ஒரு எல்லா வீடியோவில் நம்ம இதை பேசலாம்னு நினைக்கிறோம். ரீசனாக நீங்கள் ஒரு ஷாக்கிங் ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. நாங்கள் நிறைய இடத்துல அதை பேசியிருக்கோம், நிறைய இடத்துல இது பண்ணியிருக்கோம். இந்த சன்ரூஃபில் குழந்தைகளை தயவு செய்து விடாதீங்க. அதோட ஒரு சீரியஸ் ஒரு இம்பேக்டை நம்ம ரீசன்ட்லி பார்த்தோம். அந்த பேரண்டோட மனசு அதுக்கப்புறம் என்ன வருத்தப்பட்டிருக்கும், அந்த பிள்ளைக்கு வந்து அந்த இன்ஜுரியிலேருந்து அதை மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது அதுக்கு மீன் பண்ணதே கிடையாது. ஃப்ரெஷ் ஏரையும் நைட்டு வந்து நல்ல ஒரு ஆம்பியன்ஸை பார்க்குறதுக்காக தான் தவிர அதில் நம்ம நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிற்கணும்னா நீங்கள் எங்கேயாவது நிப்பாட்டி விட்டு ஒரு சீலையோ இல்லை சீ சைட்லேயோ ஏதாவது ஒரு நல்ல, இப்போ நீங்கள் ஒரு ஹில்ஸுக்கு போகிறீங்க, அங்குள்ள அந்த ப்ரீஸை ஃபீல் பண்ணோம்னா நீங்கள் ஸ்டேஷனரை விட்டுக்கிட்டு அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு எந்த ஆப்ஜெக்ட்டும் நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது மட்டும் நிப்பாட்டுங்க. ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாது. யாராச்சும் ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆனாங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் கூலாக போயிருங்க. அவங்க போட்டு நம்மளோட டேயை நம்ம சேவ் பண்ணுவோம். மற்ற ரோடு யூசர்ஸோட டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் வண்டி ஓட்டுங்க. ரோட்ஸ் கண்டிப்பாக நம்மளால் சேஃபராக்க முடியும். இந்த ரிவ்யூவில் நம்ம ஒரு 3 விஷயங்கள் பேசுவோம்னு சொன்னேன். செகண்ட் விஷயம் பார்த்தோம்னா, இந்த டிஃப்ரென்சஸை பேசினாலே ஓரளவுக்கு இந்த கண்டென்ட் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் எதுக்கு கூட எல்லாம் நான் பேசணும்னா, ஃபிகோ கூட பேசணும், ஃபிகோ எஸ் கூட பேசணும், ஃப்ரீ ஸ்டைல் கூட பேசணும்.
பேசிக்கலி நான் சொன்ன மாதிரி இது ஒரு செடான் இல்லையா, செடானுக்கான ஆஸ்பெக்ட்ஸை வைக்கணும்னா ஒரு சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் கண்டிப்பாக வச்சாகணும். அந்த சாஃப்ட்னஸ் வந்து இதில் நல்லாவே எவிடண்டாக தெரியும். நீங்கள் ஒரு பேட்டர்ட் ரோடு ஆகலாம், இல்லாட்டி வந்து இந்த மாதிரி காங்கிரீட் ரோட்ஸ் ஆகலாம், இதில் எல்லாம் வந்து ஒரு சாஃப்டான ஒரு காரில் தான் நம்ம இருக்கிறோன்னு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சாஃப்ட்னஸை மட்டும் பண்ணாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த சாஃப்ட்னஸோட சொல்லிட்டு நான் மற்றதுக்கு வரேன். சாஃப்ட்னஸ்ன்னு சொல்லும்போது ஃபிகோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்லைட்டாக ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். அதே இது நீங்கள் அப்படி ஃபிகோ எஸ்ஸுக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்டிஃப்னஸ்ஸை ரியரில் ஸ்வே பாரு அது வந்து ஒரு ஹேண்ட்லிங்காக அதை கொஞ்சம் கூட அந்த டேம்பர்ஸ் எல்லாம் ரீஎன்ஜினியரிங் பண்ணி அந்த சேசிஸ்ல எல்லாம் சின்ன டிஃப்ரென்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஃபிகோ எஸ்ஸை பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து வந்து ஃப்ரீ ஸ்டைல் பண்ணும்போது ஏஆர்பி இருக்கும், அது வேறு ஸ்டைலில் இருக்கும். அதாவது மொத்தத்தில் அது இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும். அப்படின்னா ஒரே ஒரு பிளாட்ஃபார்மை வெறுமனே பாடி ஷேப்பை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனில் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டியரிங்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பயர் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிவன் பீப்புள் ஓட்டுவாங்க. ஏன்னா ஃபிகோ வந்து கொஞ்சம் எங்கான ஆத்லெட்டிக்காக ஓட்டணும்னு நினைக்கிறவங்க ஓட்டுவாங்கன்னு சொல்லி இதில் வந்து ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் கூட சாஃப்ட் டியூன்டாக இருக்கும், ஒரு டெண்டர் டியூனில் இருக்கும். நீங்கள் லோ ஸ்பீடில் பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது வெயிட் ஆட் ஆகும். என்னால் அந்த ஆக்குரசி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, பூட்டில் பேசும்போது ரெகுலர் ஃபோர்ட் மாதிரி இது இல்லைன்னு சொல்லதில்ல. எனக்கு பர்சனலி இந்த ஆஸ்பயர் வந்த போது இந்த ஆஸ்பயரோட ஸ்டியரிங் ஃபீட்பேக் எனக்கு பிடிக்கல. அது ஃபோர்டு வந்து அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை இந்தியாவுக்காக மாற்றிக்கிட்டாங்கன்னு சில ஃபாரம்ஸில் ரிப்ளை பண்ண பர்சன்னா அந்த பீரியடில் அதுக்கு ரீசன் இந்த டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறது தான். இதே இது நீங்கள் ஃபிகோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். ஃபிகோ எஸ்ல அது இன்னும் கேலிப்ரேட்டடாக இருக்கும். ஃப்ரீ ஸ்டைலில் அது புல் ட்ரிஃப்ட் காம்பன்சேஷன் அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். அப்போ இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கூட ஒரே என்ஜின் பாருங்கள். இந்த டிவி 1.5ன்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம ஃபியஸ்டாவில் ஓட்டுறோம், நம்ம ப்ரௌன் ஃபியஸ்டாவில், குளோபல் ஃபியஸ்டாவில், அதுக்கப்புறம் நம்ம எக்கோ ஸ்போர்ட்டில் ஓட்டுறோம், எங்கள் வீட்டில் இன்னொரு ஃபிகோ இருக்குது அதில் ஓட்டுறோம், இது ஓட்டுறோம், டேனியோட அந்த ஃப்ரீ ஸ்டைல் ஓட்டி இருக்கும். அதாவது நீங்கள் ஒவ்வொன்றில் பார்த்தாலே அது ஒவ்வொரு டியூனில் இருக்குது. நம்ம அன்னைக்கு வந்து புவனேஷ் பிரதரோட ஃபிகோ எஸ் ஓட்டினோம். ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் டியூன்டு, பட் ஸ்டில் அதோடைய டிஃப்ரென்ஸையும் பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த டியூனிங் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். ஆஸ்பயர் பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனியராக, ரொம்ப டோன் டவுனும் இல்லை, ரொம்ப ஹை இல்லாமல் அந்த ஒரு பேலன்ஸில் ரிக்வயர்டு டார்க் ரிக்வயர்டு பவரை கரெக்டாக டெலிவர் பண்ணுற ஸ்டைலில் இருக்குது. நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணோன்னே ஃபியஸ்டா போகிறது மாதிரியோ இல்லை வந்து நம்ம எக்கோ ஸ்போர்ட் வந்து சர்ஜில் ஏறுறது மாதிரியெல்லாம் ஏறாது. இது அப்படி லோவாக அப்படி கிராஜுவலாக அப்படி ஏறும். ஆப்வியஸ்லி இந்த என்ஜின் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு லீனியர் என்ஜின் தான். மிட் ரேஞ்ச் எல்லாம் ஸ்ட்ராங் இல்லை, ஆனால் லோ ரெண்டை நீங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும். இது வந்து அந்த லோ ரெண்ட்லேயே கொஞ்சம் லீனியராக ஏறும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஃபோர்டு அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு டிஃப்ரென்சஸ் பண்ணியிருப்பாங்க. கூட நீங்கள் இந்த கியர் பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஸ்டைல் வந்த புதுசில் ஃபிகோலையும் இந்த ஆஸ்பயர்லையும் ஃபேஸ் லிஃப்ட் வந்தது. அந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து கெட்ராகோடைய டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஐபி5 வந்து அன்னைக்கு காஸ்ட்லியரான எக்கோஸ்போர்ட்லேயும் நம்ம ஃபியஸ்டாவில் இருந்த அதே யூனிட் இதில் வச்சுருப்பாங்க. ஆனால் இதில் ரேஷியோஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி அதாவது இதை நம்ம ஒவ்வொன்றா லேர்ன் பண்ணும்போது தான் ஒரு மேனுஃபேக்சரர் வந்து அந்த பீரியடில் எவ்வளோ சூப்பராக இந்தியன் மார்க்கெட்டை கேற்ற மாதிரி கார்ஸை டியூன் பண்ணியிருக்காங்க. இது கட்டிங் அடிச்சு பாருங்களேன். நீங்கள் இதில் பிரேக் பண்ணிங்கன்னா கியர் நாக் ஆகாது, நீங்கள் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு வரும். இப்படியெல்லாம் இன்னைக்கு கார்ஸ் நம்ம தேடினா கூட கிடைக்கிறது இல்லை. அதனால தான் இதெல்லாம் ஐகானிக் கார்ஸ். அப்படியே அந்த டிஃப்ரென்ஷியேஷனை பண்ணியிருப்பாங்க. ஸ்லாட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக இருக்கும். ப்ளஸ் நல்ல ஸ்லீக்கான ஒரு கனெக்டடாக நம்ம ஓட்டுறதுக்கான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் இந்த கார் வந்து கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறோன்னா அந்த காம்பேக்ட் செடான்ஸ்லேயே ஒரு நல்ல ஹேண்ட்லர் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது அது அசால்ட்டாக ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் போயிட்டுருக்குது. நீங்கள் ஸ்பீட்ஸும் உள்ளே தெரியாது, உள்ளே எந்த அண்டுலேஷனும் இல்லை. அப்படி ஹாப்பியாக நீங்கள் வந்து ஹைவேஸில் க்ரூஸ் பண்ண முடியும். என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு நெக்ஸ்ட் வீட்டில் வந்து இதே இதில் ஒரு தம்பிக்கிட்ட ஒரு கார் இருக்குது, நித்தின்னு சொல்லி. ஆக்சுவலி அவர் எனக்கு மச்சான் முறை 2.25 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த காரை அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் டேனியோட பெரியப்பாவுக்கு வந்து வேற கொஞ்சம் கார்ஸ் பார்த்தோம், நம்மளை விட்டு ஃபோர்டு போகாதுன்னு சொல்கிற மாதிரி
மேக்னட்டிக்கா அதுவும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருக்கு. அப்ப நம்ம குரூப்புக்குள்ள ஃபோர்ட் கார்ஸ் கூடிக்கிட்டே இருக்கு. இது எல்லாம் நான் வந்து கண்டிப்பா இவங்களை இது பண்ணி வாங்கல. அது நீங்க டேனி கிட்ட இப்ப அது கேட்டீங்கன்னா தெரியும். டேனி, இந்த கார்ல என்னுடைய ரோல் ஏதாவது இருக்கா நீங்க வாங்கினதுல? டேனியோட ரோலே இல்லையா? அதாவது இந்த கார் வந்து நீங்க தேடி போனது இன்னொன்னு, கிடைச்சது இது இல்லையா? நம்மளை தேடி வந்து நம்மளை தேடின ஒரு கதை இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பேசுவோம். அப்புறம் அப்படி இந்த டியூன் இருக்கு, இப்போ பாருங்க அந்த பேட்டர்ஸ்ல எல்லாம் இருக்கும். ஆன்சன், இந்த மைக்கை நான் அவன்கிட்ட தாரேன். டேனி அவனை கிடைக்குமான்னு பாரு. இந்த சஸ்பென்ஷன் பத்தி சொல்லு. சஸ்பென்ஷன் பத்தி சொல்லணும், என்னன்னா சொல்லணும்? நம்ம நிறைய கார்ஸ்ல டிராவல் பண்றோம்ல, இந்த காரோட சஸ்பென்ஷன் ஃபோர்டுக்குள்ள எப்படி டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லு. ஃப்ரீ ஸ்டைல்ல நம்ம ரெட் கலர் ஃபிகோல, நம்ம ஃபிகோ எஸ்ல, இல்ல நம்ம ஃபியஸ்டா பிரவுன்ல, ப்ளூல எல்லாத்தையும் சேர்த்து இது எப்படி இருக்குன்னு சொல்லு. நாங்க இந்த கார்ல ஒரு 10 வாட்டியாவது ஆஃபீஸ் வந்திருப்போம். அந்த நம்ம அதங்கோட் ரோடு இருக்குல்ல, ஏன்னா ஆமா அந்த பேட்டர்ஸ்ல சஸ்பென்ஷன் ப்ளஸ் சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள். ஃப்ரீ ஸ்டைல் லைட்டாக ஒரு கொஞ்சம் என்ன சொல்லுது கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு ஆட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து எல்லாமே சாஃப்டாக இருக்கு. சாஃப்டானா நம்ம மற்ற சாஃப்ட் சஸ்பென்ஷன் அளவுக்கு சாஃப்ட் கிடையாது. அந்த அவ்வளோ சாஃப்டாக இல்லாட்டியும் இந்த சீட்டு வந்து நமக்கு இன்னும் அதை சாஃப்ட் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. இன்னைக்குள்ள மாடர்ன் கார்ஸ்ல இருக்கிற இல்லாத விஷயங்கள் கூட இந்த கார்ல இருக்குன்னு சொல்றதுதான் 3வது பாயிண்டா நம்ம பேசணும்னு நினைச்சது. ஓகேயா? அதுல அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பர்சனலி என்னன்னா கம்பேரிசனுக்கு சொல்லுவேன். இப்போ நான் இது சாஃப்டா இருக்குன்னு அப்படின்னா இங்கே இருக்கிறதுக்கு சாஃப்டா இருக்குன்னு சொன்னேன்ல. இப்போ நம்ம ஒரு டிசைர்லையோ இல்லை பலினோ ஹேட்சாக இருந்தாலும் சஸ்பென்ஷன் கம்பேரிசனுக்கு சொல்லுவேன். இப்போ பலினோல நம்ம இப்போ பேக் சீட்டில் இருந்தோம்னா இதை இப்போ நம்ம இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கேன்ல, அது வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாலும் அது இப்படி குதிச்சுட்டு போகும். ஆனால் இது வந்து அப்படி ஸ்டேபிளாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு. அது வந்து அந்த பீரியட்ல ஒரு செடானுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா இன்ஜினியரிங். ஆமா, இப்போ இருக்க கார்ஸ்ல வந்து இந்த மூவ்மெண்ட் இல்லாம நம்ம கம்ஃபர்டபுளா என்ன சொல்லுது அந்த மூவ்மெண்ட் இல்லாம செட் பண்ணிருப்பாங்கல்ல, அது வந்து ஸ்டிஃபரா தான் செட் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு கம்ஃபர்ட் கிடைக்காது. ஆனால் வண்டி வந்து பிளாண்டடா போகும். ஆனால் இது வந்து பிளாண்டடாயும் போய் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. இப்போ சாஃப்டா வச்சிருக்க கார்ஸ்ல வந்து அந்த ஆட்டம் இருக்கு, அது இதுல வந்து கிடையாது. இந்த பாயிண்ட் தான் உன்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். இனி நான் இதுல இருந்து கனெக்ட் பண்ணி பேசுறேன். என்னன்னா, இந்த இன்னைக்கு இருக்கிற கார்ஸ்ல என்ன பண்ணி ஆகணும்னா, மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஹேண்ட்லிங் வேணும்னா ஸ்டிஃப் ஆக்கணும், கம்ஃபர்ட் வேணும்னா சாஃப்ட் ஆக்கணும். இந்த பேலன்ஸை வந்து இன்னைக்கு ரேரான சில மேனுஃபேக்சரர்ஸ் தான் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு இது ஒரு லோ காஸ்ட் வெர்ஷனாக, ஒரு இந்தியனைஸ்டு வெர்ஷனாக அவங்க பண்ணியிருந்த போதும் கூட இந்த விஷயங்களை அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அதான் அந்த டிஃப்ரென்ஸில் நம்ம க்ரூஷியலாக பேச வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் கொஞ்சம் அக்ரெசிவாக, ஏன்னா இந்த என்ஜினை நீங்கள் எப்படி வேணாலும் அக்ரெசிவாக ஓட்ட முடியும், ஆனால் கொஞ்சம் லீனியராக இருக்கும். நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டணும்னு நினச்சாலே இந்த சேசிஸ் வந்து அந்த சாஃப்ட்னஸை காட்டாது, கொஞ்சம் வந்து ஒரு கண்ட்ரோல் டிரைவருக்கு இருக்கும். ஆனால் பேசஞ்சரை எங்கேயுமே பவுன்ஸ் பண்ணல, தூக்கி போட்டுதா ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக வந்து போக முடியும். அந்த ஒரு இடத்த தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கார்ஸில் மிஸ் பண்ணுறோம். இது நீங்கள் பேக் டு பேக் ஃபிகோவில், ஆஸ்பயரில் எல்லாம் மாறி மாறி உட்காந்து ஓட்டுனீங்கன்னா தெரியும். அப்படி இது வந்து ஒரு லாஸ்ட் ஜம்ப். இன்னைக்கு அவங்களுடைய எல்லா கார்ஸுமே அந்த ரெஸ்பெக்டிவ் செக்மெண்ட்ல வந்து காம்படிட்டிவாக இருந்தது. மற்ற பெஸ்ட் செல்லிங் மாடல்ஸோட எல்லாமே என்ஜினியரிங்கில் பெஸ்ட்டாக இருந்து நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருப்போம். இந்த கண்டென்ட் வந்து பெண்டிங்கில் இருந்து அப்படி இதையும் நம்ம பண்ணியாச்சு. இந்த டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம பேசியாச்சு. இப்போ போன ஃபிகோஎஸோட கண்டென்ட்ல ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கம்பெனி இல்லை, கார்ஸ் இல்லை, நீங்கள் இது என்ன டைமை வேஸ்ட் பண்ணி இந்த கார்லாம் ரிவ்யூ பண்ணுறீங்க. அது கார்ஸ் கனெக்டுக்கான ஒரு கண்டென்ட், அது எல்லாருக்குமான கண்டென்ட் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய கார் லவ்வர்ஸ் வந்து அந்த பீரியட்ல அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க அந்த கார்ஸை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க டேஸ்ட்ல இன்னைக்குள்ள கார்ஸ் அவங்க நினைக்கிற பட்ஜெட்ல இல்லை. அப்படி பார்த்தா யூஸ்ல இதை வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த கண்டென்ட் வந்து இன்னொரு டைமென்ஷன்லையும் கனெக்ட் ஆகும். முதல்ல உள்ளது பியூர் கார் கண்டென்ட், அது வந்து
அந்த கார் லவ்வுக்கான அந்த பழைய மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கானது. ஆனால் யூஸ் கார் மார்க்கெட்டில் இந்த கார்ஸ் வாங்குறதுக்கு இந்த கண்டென்ட் கண்டிப்பாக பீப்புளுக்கு அதை ஒரு அது என்னன்னு உள்ளதை காட்டும். ஆனால் இந்த மாதிரி கார்ஸ் வாங்கும்போது நம்ம கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஏன்னா இந்த லோ கிலோமீட்டர் ட்ரிவன் சிங்கிள் ஓனர்ஷிப் இதெல்லாம் கேட்சியான வேர்ட்ஸ், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதெல்லாம் யூஸ் காரில் உண்மையிலே மேட்ரு தான். ஆனால் அதுதான் ப்ரைமரியான ஒரு பாயிண்ட் கிடையாது. ஏன்னா வெல் மெயின்டைன்னு சொல்லக்கூடிய வெஹிக்கிள் வந்து கிலோமீட்டர் கொஞ்சம் நல்லா ஓடினாலும் வெஹிக்கிள் மெக்கானிக்கலி ஃபிட்டாக இருக்குன்னு உள்ளதான் பாயிண்ட். இப்போ இதே மாதிரி ஒரு ஆஸ்பயர் 40,000 கிலோமீட்டர் ஓடினது இப்படி இருக்காது. ரஃப் யூஸ் அடிச்சிருப்பாங்க, ஸ்கெடியூல்டு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. 94,000 கிலோமீட்டர் இது இப்போ ஓடிட்டு இருக்குது. ஆனால் அது அப்படி பார்த்தா தெரியாது. ஏன்னா அந்த ப்ரீவியஸ் ஓனர் வந்து நான் அவரை மீட் பண்ணதில்லை. நான் இவங்க வாங்க போகும்போது இவங்க 2 தடவை மீட் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசும்போதே இவங்க சொன்னாங்க அவர் அவ்வளோ தெளிவாக வச்சுருக்க. நீங்கள் காரை பார்த்தீங்கன்னா எடுத்து இன்டீரியர் பண்ணலை, பெயிண்டிங் பண்ணலை, பாலிஷிங் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. டேனி என்ன பண்ணியிருந்து வாஷ் பண்ணியிருந்து மட்டும். அது டேனி தான் வாஷ் பண்ணது, ஒன்றும் பண்ணலை. அப்படின்னா இன்னைக்கும் வாஷ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி நீட்டான கார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சில கார்ஸோட ரூஃபை பார்க்கும்போது ரூஃப் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்மெல் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்மெல்லோட இருக்கும், அதாவது யூஸ் பண்ணுற ஒரு ஸ்மெல்லோட. அப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வந்து ஒரிஜினலாக இருக்கிறா, சில பேஜஸ் இடையில மிஸ் ஆகுதா பார்க்கணும். அப்புறம் ஆக்சிடெண்ட் நம்ம ஹவு டு பை யூஸ் காரில் போட்டிருப்போம், அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடினா கூட. ஏன்னா அந்த ஃபிகோ எஸ்ஸே அவர் 1,00,000 கிலோமீட்டர் கிட்ட தான் வாங்கியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் அந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பார். அப்படி சில விஷயங்களை நம்ம கவனித்து கண்டிப்பாக வாங்கணும். இதை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி 93,000 கிலோமீட்டர் ஓடின ஒரு காரை நானும் பார்த்தேன், அதுவும் நல்லா இருக்குன்னு வாங்கினேன், அது இப்படி இருக்குமான்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு காரோடைய அப்கீப்பிங் தான் மொத்த கதையே இருக்குது. ஏன்னா அப்கீப்பிங் நம்ம சொல்லும்போது அந்த ப்ரீவியஸ் ஓனரோடைய அவர் வச்சிருக்கிற அந்த ஒரு ஸ்டைலில் தான் இந்த அப்கீப்பிங் ஸ்டோரி இருக்குது. நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. இதெல்லாம் அப்படி வச்சிருக்க வேண்டிய கார். கூட இந்த டீசல் என்ஜினுடைய ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னா, ஆவரேஜாகவே 15 கிலோமீட்டர் கீழே அது எக்கனாமி போகாது. இதோட ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி 18 கிலோமீட்டர். நீங்கள் சிட்டியும் ஹைவேயும் சேர்த்து சொன்னால், ஹைவேல நீங்கள் அப்படி சிம்பிளாக ஓட்டினீங்கன்னு வைங்களேன், 20 to 23 ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ குறைகளும் கண்டிப்பாக நம்ம பேசணும். நிறைகள் மட்டும் பேசினா நல்லா இருக்காது. இல்லை, குறைகள்னு சொல்லும்போது இது ரெகுலர் ஃபோர்டு மாதிரி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் இந்த காரோடைய இனிஷியல் சேல்ஸில் பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணிச்சு. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் உள்ள அந்த ஒரு ஸ்டைலை சொல்கிறேன். ஃபோர்டு எடுக்கிறவங்க ஓடு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில், அந்த ஐகான் எஸ்கார்ட் பீரியடில் அந்த இம்ப்ரெஷன் தான் கடைசி வரைக்கும் பீப்புள்கிட்ட இருந்தது. ஏன்னா ஃபோர்டு எடுத்தால் ஹை காஸ்ட்லி. இப்போ நம்ம கார்ஸோட சர்வீஸ் கதையெல்லாம் நிறைய இடத்துல பேசியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,500 5,000 மேலே வரவே செய்யாது ஸ்கெடியூல் மெயின்டெனன்ஸுக்கு. இன்ஃபேக்ட் இல்லை, சைல்டு பார்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் உண்டு. நீங்கள் இந்த மிரரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக வாங்க முடியும். இந்த டோரை 3 பீஸாக நம்ம வாங்க முடியும். இப்படி சைல்டு பார்ட்ஸ் ஆப்ஷன் ஆகட்டும், ஃபோர்டு அதை நிறைய இன்னோவேட் பண்ணாங்க. சர்வீஸ் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாச்சுது. ஏன்னா இது லோக்கலி, இதோட 95% மேலே இது லோக்கலைஸ்டு. நம்ம இந்தியாவில் தான் இதை செஞ்சு வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புனாங்க. இதெல்லாம் மார்க்கெட்டில் தெரியலை. பீப்புள் அன்னைக்கு டிசையரோடைய ஒரு காலகட்டம், இன்னைக்கும் டிசையர் தான் காலகட்டம், அப்படி அது இதாச்சுது. உண்மை சொல்ல போனால் ஃபிகோவும் ஆஸ்பயரும் கம்பேர் பண்ணால் ஆஸ்பயராவது கொஞ்சம் விற்றுது. செகண்ட் ஜென் ஃபிகோ ஒரு மார்க்கெட் டட். ஃபர்ஸ்ட் ஜென் ஃபிகோடைய ஒரு 10% கூட விற்கலை. அதுக்கப்புறம் ஃபேஸ் லிஃப்ட் கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் கூட அது பெருசாக கனெக்ட் ஆகலை. ஆனால் காம்படிட்டிவான ப்ராடக்ட் வச்சுருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது மெக்கானிக்கலி குறை சொல்லவே முடியாது. ஆனால் மார்க்கெட்டில் அந்த பர்செப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் ஃபோர்டு வெளியே போனாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கார்ஸுக்கெல்லாம் நல்ல டீசெண்டான ரீசேல் இருக்குது, தேடி மக்கள் வாங்குறாங்க. ஒரு விஷயம் நான் பேசும்போது அங்கே ஒரு ஃப்ரீ ஸ்டைலில் வருது. நம்ம ஒரு தம்பி ரீசனில் சொல்லிட்டு இருந்தார், சென்னையில் ஒருத்தர் ஃப்ரீ ஸ்டைல் லிஸ்ட் பண்ணவர் 7 லட்சம் ரூபா கேட்குறாராம். டீசல் ஃப்ரீ ஸ்டைலுக்கு அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே அவ்வளோ இல்லை அது இருக்கும்போது அந்த காலகட்டத்தில். அப்படி இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்ஸுக்கு இருக்குது. எக்கோ ஸ்போர்ட்டுக்கும் ஃப்ரீ ஸ்டைலுக்கும் அவ்வளோ ரீசேல் இருக்குது. இன்னைக்கு ஃபோர்டு இருந்திருந்தால் அடுத்த ஜென்ரேஷன் கார்ஸை நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு மிஸ் தான். நீங்கள் இந்த கண்டென்ட்டில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் லிஃப்ட் வந்தபோது அந்த ப்ராடக்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளை ஆடியோ ஆகலாம். ஆனால் அதெல்லாம் பெருசாக கனெக்ட் ஆகலை மார்க்கெட்டில். இந்த லாஸ்ட் ஜம் எபிசோட் சீரீஸில் நம்ம எண்டவரோடைய ஒரு கண்டென்ட் கூட நம்ம பண்ணிட்டோன்னா அது கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு எண்டவர் நாங்கள் ரீசெண்ட்லி ஒரு மோட்டோஃபார்மோட வெஹிக்கிள் அவர்கிட்ட பேசியிருக்கோம்.
கூடி சீக்கிரம் அதையும் பண்ணிட்டோம்னா ஃபோர்ட் எபிசோட் சீரிஸ் இதோட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற வெஹிக்கிள்ஸ் இல்லை. மஸ்டாங் வேணுமா அவனுக்கு? பண்ணலாம். அது ஐகானிக் தான். மாண்டியோ ஒன்று நாங்கள் வந்து கேரளாவில் தான் ஃபைன் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு டைம் செட் ஆகலை. பார்ப்போம். ஓ ஐகான் பண்ணல. ஆமாம், நிறைய இருக்கு பண்ணுவோம். இன்னும் பெண்டிங். அது எஸ்காட் இருக்குது. அப்படின்னா ஐகான் நல்ல வெஹிக்கிள் வச்சிருக்கிறவங்க, அதில் வந்து ஃபியாஸ்டா என்ஜின் வந்த டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஜோஷ் மெஷின் 1.8 ஆகலாம், ரோக்காம் பெட்ரோல் ஆகலாம், எல்லாம் இருக்கிறவங்க வெஹிக்கிள் நல்லா மெயின்டைன்டாக வச்சுருக்கீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மோண்டி ஆகலாம், இது ஃபியூஷன் ஆகலாம், ஃபியூஷன் ப்ளஸ் ஆகலாம், எனிதிங் இருக்கிறவங்க வந்து சொல்லுங்கள். இந்த எபிசோடுக்கு வெஹிக்கிள் கொடுத்த டேனியோட பெரியப்பாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.